இப்போ நான் இட்லி பொடி ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 40 மிளகா வத்தல் அதில் வறுத்து எடுக்க போகிறேன். 40 வத்தல் போட்டால் தான் நல்லா உரப்பு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ உளுந்துக்கு வறுத்து நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். 40 உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ உளுந்துக்கு நான் வறுக்கிறேன். இப்போ உளுந்து நல்லா வறுந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது இப்போ நான் வந்து இட்லி பொடிக்கு வந்து நுணுக்கிற போகிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெள்ளை உளுந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வாசம் வர 40 வத்தல் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வறுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வந்து நான் வந்து கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன வெள்ளை இருக்கிறது வந்து ஒரு 6 பீஸ் நுணுக்கி வறுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு வறுத்துருக்கேன். 50 கடலப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 கைப்பிடி கருவேப்பிலை இப்படி நுணுங்கணும், நல்லா வறுக்கணும். இந்த பாருங்கள் இப்படி உடையணும் வறுத்தது. நான் 50 எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி உப்பு வெறுஞ்சட்டியில் ஈரப்பதம் போக வறுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 50 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பல்லு தான் எடுத்திருக்கேன். இதை சீக்கிரம் தோலோடு தான் நம்ம நுணுக்கணும். நம்ம பொடிச்சிட்டு வந்து இதெல்லாம் ஆறட்டும். நல்லா பொடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பொடி காமிக்கிறேன். முத வந்து இதெல்லாம் தான் நம்ம வந்து பொடிக்கணும். எள்ளு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். எள்ளு வெள்ளைப்பூடு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட்டு பொடிக்கணும். நான் பொடிச்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். பாதி உப்பு மட்டும் போட்டுக்குருவோம் நம்ம. இருக்கட்டும், வறுத்ததுனால அப்படி இருக்குது. இந்த உடஞ்சிருச்சு. பொடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பொடிச்சிருக்கேன். இதை நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு எள்ளும் வெள்ளைப்பூடும் தனியாக தான் நம்ம பொடிக்கணும். இதோட சேர்த்து பொடிக்கக்கூடாது. 50 எள்ளு போட்டிருக்கேன், 50 பூண்டு போட்டிருக்கேன். தோலோடு தான் போட்டிருக்கேன் நான் எல்லாமே பூண்டு. இப்போ நான் அதை பொடிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் பொடிக்கணும். இந்த மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிட்டு நுணுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக நுணுக்கிட்டு உங்களுக்கு தட்டில் அப்போ காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இட்லி பொடி ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இது நம்ம நல்லா ஆறணுன்னா நல்லா ஒரு பாட்டிலையோ இல்லைன்னா நல்லா ஒரு சம்படத்தில் எடுத்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எதாவது எடுத்து வச்சுட்டோம்னா, நான் எப்படி பண்ணுவேன்னா அதில் பாதி வந்து யூஸ் பண்ண எடுத்து வச்சுக்கிடுவேன். பாதி நல்லா 2 கவர் போட்டு கட்டி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தீர்ந்ததுக்கப்புறம் அது காலியானோன்னா இதை எடுத்துடுவேன். அப்போ போட்ட பொடி மாதிரியே நமக்கு இருக்கும். நீங்கள் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கும் இந்த பொடி. இந்த வரமல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்ந்து நம்ம பொடிக்கிறப்ப எல்லாம் சேர்ந்து பொடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.